பாருங்கள். இப்போ வந்து கொடுத்துடலாம். அடுத்து இங்கே கேப் இல்லைல்ல, அதனால் ஒன்றில் மட்டும் கேப் இருந்தால் 2, கேப் இல்லாட்டி ஒன்றில் மட்டும். அடுத்து 4. பாருங்க 4. இப்போ வந்து இந்த ரெட்டு வித் எல்லோ, ரெட்டில் ஃபஸ்ட்டு கோர்த்துணும். இந்த நரம்புக்கு பின்பக்கம். அடுத்து எல்லோ. இப்போ வந்து இந்த 2 பசிக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதனால் 2லையும் கோர்க்கணும். 2லையும் கோர்த்தாச்சு. அடுத்து 3. பாருங்க 3. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் ரெட்டு. அடுத்து எல்லோ. இப்போ வந்து இந்த 2 பசிக்கு இடையில கேப் இல்லைல்ல, அதனால் 1. அடுத்து 4. பாருங்க 4. இப்போ பின்பக்கம் வந்து ரெட்டு. அடுத்து எல்லோ. இப்போ பாருங்கள், இடையில கேப் இருக்குல்ல, அதில் வந்து 2. அடுத்து 3. பாருங்க. அடுத்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் இந்த ரெட்டு எல்லோ 2லையும் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த நரம்புக்கு முன்பக்கம் இருக்குல்ல, அதில் பாருங்கள் 2க்கும் கேப் இருக்குல்ல, அதனால் 1, 2 2லையும் கோர்க்கணும். 2லையும் கோர்த்தாச்சு. அடுத்து 3. பாருங்க 3. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் வந்து ரெட்டு எல்லோ 2 3லையும் கோர்க்கணும். பாருங்க. இப்போ இந்த 2 பாசிக்கு இடையில கேப் இல்லைல்ல, அதனால் இந்த 1ல் மட்டும் கோர்க்கணும். இப்போ 4. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் வந்து ரெட்டு வித் எல்லோ 2லையும் கோர்க்கணும். இப்போ அடுத்து இந்த 2 பாசிக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதனால் இந்த 2லையும் கோர்க்கணும். கேப் இருந்தால் 2, கேப் இல்லாட்டி 1 2லையும் கோர்த்தாச்சு.
அடுத்து 3 இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் வந்து ரெட்டு 2 எல்லோ 3லையும் கோர்க்கணும் பாருங்க. ரெட்டு எல்லோ 2. அடுத்து இதில் கேப் இல்லைல்ல, அதனால் ஒன்றில் மட்டும் கோர்த்துக்கலாம். பாருங்கள், 1ல் கோர்த்துருக்கு. அடுத்து 4 4. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் இருக்குல்ல, அதில் ரெட்டு வித் எல்லோ 2ல் மட்டும் கோர்க்கணும். 1 2. இப்போ இந்த 2 இப்போ 3 தானே இருக்குது. இப்போ வந்து இந்த 2 பாசிக்கு இடையில கேப் இருக்குது, அதனால் கேப் இருந்தால் 2, கேப் இல்லாட்டி 1. இப்போ பாருங்க 2லையும் கோர்த்தாச்சு. அடுத்து 3 பாருங்க 3. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் இந்த ரெட்டு பின்பக்கம் கோர்க்கணும். பின்பக்கம் 1 2 3. பாருங்கள், இப்போ இந்த 2 பாசிக்கு இடையில கேப் இல்லை, அதனால் இந்த 1ல் கோர்க்கணும். லாஸ்ட் இது. அடுத்து ரெட்டு. இப்போ அடுத்து 3 பாருங்க 3. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டுங்கிறதுனால இதில் நரம்பு இங்கே வருதா, ஃபஸ்ட்டு 1 2 3 பாருங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லோ. அடுத்து ரெட்டு. பாருங்க, இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதே போல் இன்னொரு பூ செஞ்சு இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இன்னொரு பூ செஞ்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அங்கே மேலே இருக்குல்ல, அதே போல் ஜாயின் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு பாசி பாருங்கள் 1. இப்போ வந்து இதில் வந்து கீழே 6 இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல, இங்கே வந்து கேப் இல்லை, இங்கே கேப் இருக்குது. அப்போ இந்த கேப் இருக்கிறதுல வந்து விட்டுறணும். விட்டு பக்கத்தில் 2ல் விட்டாச்சு. அடுத்து 1 இப்போ பாருங்கள், இந்த கேப் இல்லைங்க, இதில் கேப் இல்லைல்ல, இந்த பாசியில் கேப் இருக்குது. பாருங்கள், கேப் இருக்குது. அப்போ இந்த கேப் இருக்கிறதுல தான் விடணும். 1
2 விட்டாச்சு. பாருங்க விட்டாச்சு. அடுத்து இங்கே வந்து இந்த பாசி முன்பக்கம், இந்த வயருக்கு முன்பக்கம் இருக்குல்ல, இந்த பாசியில் விடணும். விட்டு இன்னும் 2 விட்டாச்சு. அடுத்து 1 பாருங்க விட்டாச்சு. இப்போ வந்து கீழே இங்கே கேப் இல்லைல்ல, அதனால் இங்கே விடக்கூடாது, இந்த பாசியில் விடக்கூடாது, இதில் விட்டு பாருங்க விட்டாச்சு. 1 2 விட்டாச்சு. இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த பாசியில் விட்டுறணும். விட்டு நாட் போட்டுறணும். பாருங்க நாட் போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இதை வந்து கொஞ்சம் டைட்டாக போடணும். இது வந்து இங்கே மேலே இருக்குல்ல, இங்கே மேலே இருக்குல்ல, அது இது எப்படி கீழே ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இதே போல் ஒரு பூ போடணும். இது வந்து சைடு ஜாயின் பண்ணோம். இப்போ கீழே தொங்குதில்ல, இந்த பாசி, இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த மூளை இருக்குல்ல, இந்த பாசியிலேருந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இது இருக்குல்ல, இந்த பக்கம் 1 கொடுத்தாச்சு. இப்போ வந்து சென்டரில் இந்த இது இருக்குல்ல, இந்த பக்கம் 2 4 5, இந்த பக்கம் 5 விட்டு இந்த சென்டரில் இருக்கிறது இதில் விட்டுடலாம். பாருங்க விட்டாச்சு. பாருங்க கொடுத்தாச்சு. இது வந்து நல்லா டைட் பண்ணணும். இந்த வீடியோ எடுக்கிறதுனால டைட்டாக வரல. இங்கே பாருங்கள், இதில் வந்து நல்லா டைட்டாக போட்டிருக்கனால இது வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுருங்க. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இங்கே வந்து நாட் போட்டுடலாம். நாட் போட்டாச்சு. பாருங்கள் இது வந்து மேலே வந்து இப்படி சைடு ஜாயின் பண்ணிட்டு போகணும். இது வந்து இப்படி ஜாயின், இப்போ கீழே தொங்குறது வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து இந்த பாசி ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ நாட் போடாமல் கோர்க்கலான்னு நினைக்கலாம். இப்போ வந்து நாட் போட்டோம்ட்டா இந்த பாசி வந்து உள்ளே போகாது. பாருங்கள் உள்ளே போயிடுது. அதனால் நாட் போடணும். நாட் போட்டு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அங்கே கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு இங்கே கீழே தொங்குறது இந்த பாசி, இதில் வந்து இந்த கீழே
கீழே போட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, இது வந்து இங்கே மேலே இருக்கிறது பசி ஜாயின் பண்ணுறது இதே போல் ஜாயின் பண்ணணும். இதே போல் ஜாயின் பண்ண நான் கொஞ்சம் லூஸ் அதில் போட்டிருக்கேன், இதில் டைட்டாக போட்டிருக்கேன். இது வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இது வந்து மேலே இருக்கிறது ஜாயின் பண்ணணும். எங்கள் வீட்டு நிலைக்கு இந்த பூ 21 பூ வந்துட்டுருக்கு. உங்கள் வீட்டு நிலை எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. இங்கே கீழே தொங்குறதில்ல, இது 10, 9, 8, 7ன்ட்டு